ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சனி பெயர்ச்சி அடைந்து விட்டது. கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய தலைவன் உங்கள் வீட்டிற்கு வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. இது ஜென்மச்சனி அல்ல, 7.5 சனியிலே ஜென்மச்சனி அல்ல, உங்களுக்கு யோகச்சனி என்று நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டு வாரேன். அப்படிப்பட்ட சனி உங்கள் வீட்டிலே இருந்துண்டு உங்களுடைய இப்போ சனி இருந்த பலன்களை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பார்வை பலன்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, சனி இருந்த பலனை சொல்லிட்டீங்க ஐயா. அந்த பார்க்கறதுக்கு உண்டான பலன்கள் என்னன்னு தெரியலையே. அவர் 3ஆம் இடத்தை பார்க்கின்றார், 7ஆம் இடத்தை பார்க்கின்றார், அவருடைய 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். ஆக உங்களுடைய வீடே 1ஆம் வீடு தான். அவர் 1ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களோட ஆட்சி மூல திரிகோண வீடாகிய சொந்த வீட்டில் வந்து ஜம்முன்னு அவர் அரசன் போல உட்கார்ந்துருக்கார். அதனாலே அவருடைய அரசாங்கம் இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சொந்த தலைவன், சொந்த தோப்பனார் தலைவன் அப்படிப்பட்டவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஈசனுடைய அருள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கின்றது, வரப்போகின்றது. எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த கும்பராசினியர்களுக்கு வந்திருக்கின்றது. இது பார்வையின் மூலமாக என்னென்ன பலன்களை கொடுப்பார், இந்த பார்வையின் மூலமாக செலவுகளை கொடுப்பாரா, வரவுகளை கொடுப்பாராங்கிறதையும் பார்த்து விடலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை நோக்குகின்றார். இது எப்பயுமே ராசிக்கு 3ஆம் வீடு நல்ல வீடு கிடையாது. அப்படிப்பட்ட வீட்டை, அதுவும் போக அது நீச வீடு, சனிக்கு நீச வீடு. ஆகையினாலே அந்த நீச வீட்டினுடைய பார்வை உங்களுக்கு அங்கே விழுகின்றது. அதே போல் செவ்வாய், அவருடைய வீடு செவ்வாய் வீடு, 3ஆம் வீடு. 3ஆம் வீடும் 10ஆம் வீடும் செவ்வாயினுடைய வீடுகள். செவ்வாயானவர் சனியை பகைத்து கொள்வது கிடையாது அப்படின்னு நினைத்தாலும் அவர் தன்னுடைய தன்மையை விட்டு விலகி இருக்கின்றார். ஆகையினாலே செவ்வாயினுடைய ஒரு வீட்டிலே சனி நீசமாகின்றார், மற்றொரு வீட்டிலே பகையாகின்றார். நீச்ச வீட்டையும் பகை வீட்டையும் அவர் பார்க்கின்றார். ஒன்று. அடுத்தபடியாக உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், சனி தன்னுடைய 2 வீடுகளிலே ஒரு வீட்டை செவ்வாய்க்கு உச்சம் பெறச் செய்து விடுகின்றார். மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறுவார். அந்த சந்திரன் என்பவர் செவ்வாய்க்கு நண்பன், தாயும் மகனும் போல, தாயும் சேயும் போல. அந்த தாய் வீட்டிலே செவ்வாய் நீசமாயிருந்தார். இங்கே எதிரி வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். அதே செவ்வாய் வீட்டில் சனி நீசம் அடைகின்றார். எப்படி வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த பார்வை 3ஆம் பார்வையாக செவ்வாயினுடைய வீட்டு நீச வீடை பார்க்கின்றார். நீசத்தின் தன்மை களையப்படுகின்றது. அவருடைய பார்வை பட்டுச்சினாலே அது வெந்துரும். அந்த வெந்து விடும் என்ற காரணத்தினால 3ஆம் வீடு உங்களுக்கு எப்பயுமே ஆகாது. அந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே ஆகாத வீட்டை வறுத்தெடுத்து வெப்பத்தை உண்டாக்கி காலி பண்ணிடுறார். கெட்ட வீட்டை காலி பண்ணுறார். நல்லது தானே. உங்களுக்கு தைரியம் தன்னால் பிறக்கும், தைரியம் வீரியம் மேலோங்கும். அவருடைய பார்வை உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைகின்றது. நாரதர் பார்வை, நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும் என்பார்கள். அதுபோல சனியினுடைய பார்வை உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் தானே. ஆக தைரியம் வீரியம், அதாவது துணிச்சலாக ஒரு முடிவை எடுப்பீர்கள். எந்த காரியத்திலையும் துணிச்சல் தான் ஒரு காரியத்துக்கு வெற்றியை கொடுக்கும். நடக்குமோ நடக்காதோ இதெல்லாம் போட்டு என்னையா செய்கிறதுன்னு முதலையே இழுத்தாச்சுன்னா ஜோலி முடிஞ்சது. நடத்தி காட்டுவோம், சனி எங்கள் பக்கம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க, அது நடந்து விடும். நடக்காத விஷயம் கூட நடத்தி காட்டிடுவீங்க. தைரியம்தான் இங்கே முக்கியம். இந்த தைரியத்துக்கு உறுதுணையாகவே உங்கள் தலைவன் உங்களுடைய 3ஆம் இடத்தை நோக்குகின்றார். அருமையான வீடு, அருமையான பலத்தை கொடுக்கின்றவர். அதுக்கடுத்தபடியாக 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஸ்பெஷல் பார்வை. ஸ்பெஷல் பார்வை என்பது 3ம் 10ம். 10ஆம் வீடும் செவ்வாயினுடைய வீடு தான். அதுதான் முக்கியமான சமாச்சாரம். இதில் ஏன் இந்த பார்வை பலன்களை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், இப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு கிரக கூட்டங்கள் இப்பொழுது அமைந்திருக்கின்றது. கும்பத்தில் சனி இருக்கிறச்சே மேச வீடு செவ்வாய் வீட்டையும் விருச்சிக வீடு செவ்வாய் வீட்டையும் அவர் பார்வையிடுவார். இது 3ஆம் பார்வை, அது 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வை என்பது அதுவும் பகை வீடு தான். அந்த வீடு தொழில் வீடு, ஜீவித வீடு. இதுவரையிலும் ஜீவிதமே இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து விடும். கடுமையாக உழைக்க செய்வார். அவர்தான் அவருடைய வேலை. மகனே கடுமையாக பாடுபடு, உனக்கு வேண்டியதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான்
நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் போட்டு நீ செவ்வாய் இழுக்கிற உழைச்சாத்தான உயர்வு, சும்மா இருந்துக்கிட்டு உயர்வை கேட்கக்கூடாது இல்லையா? அரும்பாடு படணும். முன்னேற்றம் பெறுவதற்கு அரும்பாடு பட வேண்டும். அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். அரும்பாடு பட்டு உழைப்பதற்கும் சந்தர்ப்பம் யோகம் இருந்தால்தான் உழைக்க முடியும், முன்னேற முடியும். சும்மா வீட்டில் மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தால் எந்த யோகமும் வந்து விடாது. அந்த உழைப்பை கொடுக்கின்றவர் அந்த யோகச்சனி. இது யோகச்சனின்னு வச்சுக்கோங்க. உழைப்பே இல்லாமல் ஊர் சுற்றி கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு உழைப்பை கொடுப்பார். உழைப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை வழங்குகிறது இந்த பார்வையினால். ஆக அந்த வீடு உங்களுக்கு செழுமையடைய செய்கின்றது. திரும்ப சொல்லப்போனால் இப்போ சனி வந்ததுக்கப்புறம்தான் வேலையிலேயே ஜாயின் பண்ணுவீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி அமைகின்றது. சரி, வேலையினுடைய நுட்பம், உங்களுடைய சம்பளம், நீங்கள் கேட்டபடி சம்பளம் கிடைக்கும். 30 ரூபா சம்பளத்தில் இருக்கீங்களா, 40 ரூபா கேட்குறீங்களா, கிடைச்சிரும். உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல யோகம். இரும்பு சம்பந்தப்பட்டது, கட்டட சம்பந்தப்பட்ட வேலைகள் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் பொற்காலம், அருமையான காலம். ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு வீடு கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தவங்களுக்கு இப்போ ஒரு 5 வீடு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துகின்றவர்களுக்கு நல்ல வருமானம், நல்ல உயர்வு கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்திலே வெளிப்படும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதே போல் அடுத்த பார்வை நேர் 7ஆம் பார்வை சிம்மம். இது கொஞ்சம் இப்போ வில்லங்கமான இடம். கும்பராசிக்காரங்களுக்கு 7ஆம் வீடு என்பது நண்பர்கள், எல்லாருக்கும் 7ஆம் வீடு என்பது நண்பர்கள், கூட்டாளிகள். ஆக 7ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட கூட்டாளிகளும் நண்பர்களும் உண்மையான நண்பர்கள் ஒத்துழைப்பார்கள், போலியான நண்பர்கள் விட்டு பிரிஞ்சிருவாங்க. இதைத்தான் அந்த வேலையை செய்வார். இது உங்களுக்கு நல்லதா கெட்டதா நீங்களே யோசனை பண்ணுங்க. போலி நண்பர்களை களை எடுக்கப்பட்டு விடும். இதுதான் உண்மை. உங்களை நேசம் என்று நேசித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ உண்மையாக நேசிக்கக்கூடிய பெண்கள் யார் என்பதை இவர் காட்டி கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட வேலையைத்தான் அவர் செய்ய போகின்றார். உங்களை எப்போதும் காசு இருந்தாலும் இல்லாட்டலும் நேசிக்கக்கூடிய ஒரு பெண், 10 பெண் இருந்தாலும் யார் உண்மையாக நேசிக்கிறாங்க என்பதை இப்பொழுது அதற்குரிய சந்தர்ப்பத்தை, சூழ்நிலைகளை உருவாக்கி உங்களுக்கு அதை காட்டி கொடுப்பார். அப்படிப்பட்ட சனி. பெண்கள் சகவாசம் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் சகவாசத்திலே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். போலி எது உண்மை எது என்பது காட்டி கொடுப்பார். நீங்கள் அதாவது உண்மையாக இருந்தீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு அவர்களாலும் அவர்களுக்கு உங்களாலும் நல்ல யோகம் உண்டாகும். குறிப்பாக மனைவியை நல்லபடியாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கை தரம் மிக மிக உயர்ந்து காணப்படும். 7ஆம் வீடு சூரியனுடைய வீடு, பகை வீடு தான். அந்த பகை வீட்டையே சனி பார்வையினால் அதை துடைத்தெறிந்து விடுகிறார். பகைத்தன்மையை அழித்து விடுகின்றார். அவருடைய பார்வை அழிக்கிற வேலை, அழித்து விடுகின்றார். பகைமையை அழித்து உறவை மேம்படச் செய்யக்கூடிய பார்வைதான் இந்த பார்வை. ஆகினாலே வில்லங்கங்கள் விலகக்கூடிய பார்வையாக கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு 3 வித பார்வையும் உங்களுக்கு யோகமான பார்வையாகத்தான் அமைந்திருக்கின்றது. கெட்ட வீட்டை பார்க்கின்றால் அதனால் யோகம். கெட்ட வீட்டை பார்த்தா அந்த கெட்ட வீட்டுக்கு கேடுகளை விளைகின்றது, அதனாலே உங்களுக்கு யோகம். எப்பயுமே 7ஆம் வீடு எல்லாருக்குமே எதிரி வீடு தான். எந்த ராசியை எடுத்துக்கிட்டீங்களான்னு சரி. அப்போ அந்த சனியினுடைய பார்வை, கோச்சாரத்தில் சனியினுடைய பார்வை அதுலேயும் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு பார்க்குறார். ஆகையினாலே உண்மையிலே அந்த பார்வை உங்களுக்கு கும்பராசிக்காரிலே பிறந்தவர்களுக்கு திருப்தியான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். முதல்ல உங்கள் தலைவன் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்ற தன்னம்பிக்கை, மன உறுதியோடு இருங்கள். அனைத்திலும் வெற்றி உங்களுக்கு. இந்த 7.5 உங்களுக்கு வெற்றிகரமான யோகமான 7.5ஆக அமைந்துவிடும். முதலில் மனம் நம்ப வேண்டும். நம்பிக்கையே வாழ்க்கை. இறைவனை நம்பினால் இறைவன், அது கல்லுன்னு நினச்சா கல், கடவுள் நினச்சா கடவுள். அதே தான் இங்கேயும்.
உங்கள் அம்மா இன்னார் தாண்டா இவன் தாண்டா உங்கள் அப்பான்னு சொல்கிறத நம்பித்தான் நம்ம ஏற்றுக்கிடுறோம். அந்த நம்பிக்கையில் தான் வாழுகின்றோம். அதே நம்பிக்கை நம் வீட்டு தலைவர் நம்ம வீட்டை சொந்தமாக இருக்கிறாரு, நமக்கு சொந்த வீடு கிடைக்கப் போகிறது. இந்த எண்ணத்தில் இருங்கள். வாழ்க்கை தரம் மிகச்சிறப்பாக அமைந்து காணப்படும். நன்றி, வணக்கம்.